அந்த மரம் அது காலத்தில் தான் என்ன பண்ணோம், கனி கொடுக்கும். அது நார்மல் ஜென்ரல் தான். இப்போ என்ன சீசன், மாம்பழம் சீசன். எங்கள் வீட்டில் ஃபுல்லாக மாம்பழம். ஏன்னா மாம்பழம் சீசன்னால் ஃபுல் மாம்பழம். கொஞ்சம் 2-3 மாதம் தாண்டி போயிடுச்சுன்னா சீசன் முடிஞ்சிடும். அதோட மாம்பழம் என்ன ஆகுது, வராது. ஸோ இட்ஸ் அ சீசனல் ஃப்ரூட். அவர் அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் அத்தி பழங்களை தேடும் போது அத்தி பழத்தினுடைய சீசன் அது கிடையாது. அந்த சீசன் கிடையாதனால மரத்தில் அத்தி இல்லை. ஸோ திஸ் இஸ் நார்மல். ஓகேவா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் யாரும் இந்த மரத்துலேருந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன சபிச்சிடுறாருன்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் யாருன்றது சொல்கிறார். புரியுதுங்களா? he uses his position and he uses his authority. ஸோ அது வந்து சபிச்சிடுறாருன்னு ஐயோ அப்படியே பார்த்துட முடியாது நம்ம. ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்தது பேதுருன்னா பார்த்து கேட்குறாரு, ரொம்ப நேற்று நீங்கள் சொன்னீங்களே இதுலேருந்து யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அத்திமரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்து உன் வார்த்தையில் விசுவாசித்து உனக்கு கொடுத்துருக்க தேவனுடைய பாஸ்டர் என்ன அப்படின்னா, நீ ஒரு மலை முன்னாடி நிற்குது, நீ கிராஸ் பண்ணி போனோம், மலையை நவுறுன்னா என்ன ஆகும், நவுரும்பா. ஸோ அந்த பாஸ்டரை வந்து கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரு, பேதுருக்கு சொல்கிறார், நான் மரத்தை பண்ணது பெருசு இல்லை, நீ இந்த மாதிரி நான் விசுவாசத்தை சொன்ன மாதிரி நீ ஒரு மலையை பார்த்து சொன்னால் கூட என்ன ஆகும், மலை தள்ளி போயிடும்பா. ஏன்னா அதுதான் குமாரனுடைய ஸ்தானம். புரியுதுங்களா? அந்த ஸ்தானத்துக்கு நேராக அந்த அத்தி மரத்துக்கிட்ட வராரு. ஸோ அந்த ஸ்தானத்தோடய அவர் மூவ் பண்ணி போகிறார். அது மூவ் பண்ணி போகிறதோட பாதிப்பு அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பசியாக வந்துட்டு மரத்தில் அத்தி இல்லைன்னு ஒன்று அவர் மாம்சத்தில் ரியாக்ட் பண்ணிட்டார்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இந்த சிச்சுவேஷன் அப்படி பாருங்களேன் எப்படி இருக்குது. அவர் வந்து ஏதோ கோபம் ஆகிட்டு, சீசன் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் மாம்சத்தில் ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா he moves in his posture. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்தது என்ன ஒரு விஷயம்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவோடைய பாஸ்டரை நாம் பார்த்தோம், இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம்னா அந்த மரத்தினுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போம். ஸோ மரம்னு சொல்லும் போது நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மெச்சோர்டான ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, சாப்பிட்லான்னு போகிறார். ஸோ the tree is physically matured so that it can yield fruits. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அந்த மரம் வந்து எதை சார்ந்து இருக்குன்னா, அது ஏன் கனி கொடுக்கல, சீசன் இல்லை. ஸோ அந்த மரம் எதை சார்ந்திருக்கு, காலம், சூழ்நிலை, அதோடைய அட்மாஸ்ஃபியரு, அதோடைய என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது சார்ந்திருக்கு. புரியுதுங்களா? பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடிகள் எல்லாம் மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணப்பட்டு பேசப்படுது. போன வாரத்துக்கு முந்தின வரைக்கும் கூட பாஸ்டர் வந்து திராட்சை செடியை கொடுத்து பேசியிருந்தார். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரீயை கம்பேர் பண்ணும் போது இந்த ட்ரீ எப்படி இருக்குது, சூழ்நிலையை சார்ந்தே வாழ்ந்துட்டுருக்கு. அது சூழ்நிலை ஏற்படும் போது தான் என்ன பண்ணுது, கனி கொடுக்குது. அதுக்கு வெயில் அடிக்கும் போது அது ஏற்ற வேலையை செய்யுது, மழை பெய்யும் போது அது அப்சார்ப் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தை சார்ந்தே அந்த மரம் வந்து வளர்கிறதுனால இயேசு கிறிஸ்து யார், தேவனுடைய குமாரன் போய் கனி சாப்பிட்லான்னு பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை, கனி இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அந்த மரம் எதை சார்ந்திருக்கு, அதோட சூழ்நிலை சார்ந்தே இருக்குது. அதுக்கு தண்ணி ஊற்றினா காய் கொடுப்பேன், தண்ணி ஊற்றினா தானேப்பா, இது லாஜிக் தானேப்பா. சீசனில் தான் மாங்காய் வரும், நவம்பர் மாதத்தில் எங்கேயும் மாங்காய் வந்துக்குதாம்மா உனக்கு, இல்லையே, நல்லா தெளிவாக சொல்கிறீங்களே. ஸோ அப்போது வி ஆர் நோன் தட். புரியுதுங்களா? சீசனுக்கு ஏற்ற காய் தான் வரும் தெரியும். பட் இந்த சூழ்நிலையில் அந்த சீசனு, அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாம் அந்த மரத்து எதை சார்ந்து இருக்குன்னா, அந்த மாம்சமான சீசனை சார்ந்து தான் இருக்குது. அது சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்குது. ஆனால் தேவகுமாரன் வந்து கனி எதிர்பார்க்கும் போது என்ன இல்லை, கனி இல்லை.
ஸோ தேவகுமாரன் வந்து கனி எதிர்பார்க்கும்போது கனி இல்லாதனால உன் நிலைமை என்னாச்சு? உன் நிலைமை பட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த மரம் எதை சார்ந்து இருக்கணும்? ஸோ கனி என்ன அப்படின்னு பார்ப்போம். லூக் 6:44 வாங்கலாம். For every tree is known by its own fruit. ஸோ ஒரு பழம், இப்போ வந்து அத்தி மரம் சொல்கிறீங்களே, மரம் அத்தின்னு சொல்ல, அத்தி மரம், மரம், ஓகேங்களா? ஸோ அது கனியை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறீங்க? மரத்தை சொல்கிறீங்க. ஸோ என்னன்னா அந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா அது கிடைக்கிற கனி தான். அதனால தான் கிறிஸ்து வந்து அத்தி மரத்தை பார்த்த உடனே அத்தி மரத்துக்கிட்ட போய் அத்தி பழத்தை தர்றாரு. புரியுதுங்களா? ஸோ அதனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கு பாருங்கள், ஃபார் எவ்ரி ட்ரீ இஸ் நோன் பை இட்ஸ் ஓன் ஃப்ரூட். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பழம் தான் அந்த மரத்தினுடைய மேட்ரு. ஸோ only when the root of the tree is deeply connected to the water spring, the tree will be able to yield fruits. ஸோ அந்த சாரம் வந்து ஒரு மரத்தினுடைய சாரம், ஒரு மரத்தினுடைய பலன் எதில் தெரியுது? அது கொடுக்குற கனியில் தெரியுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரதானமான கனியை கொடுக்குற மரம் எதை சார்ந்திருக்கு? தன்னுடைய சூழ்நிலையை சார்ந்திருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். But if you love those who love you, what credit is that to you? உன்னை நேசிக்கிறவர்களுக்கு நீ நேசித்தா சீசன் வரும்போது கொடுத்தனா உனக்கு என்னப்பா பெரிய மேட்ரு? புரியுதுங்களா? நீ எனக்கு கொடுக்குற, நான் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இதில் என்ன மேட்ரு? அது கெட்டவனும் செய்வான், நல்லவனும் செய்வான், தேவனை அறிந்தவனும் செய்வான், தேவனை அறியாதவனும் செய்வான். ஸோ அப்போ நீ இது பண்ணிவிட்டு தேவன் என்னை கொடுக்கறதுக்கு கிருபை செய்தார், நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்குறதுல என்ன மேட்ரு இருக்குது? அப்போ அந்த மரம் அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. என்ன சூழ்நிலையில்? எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் நான் கனி கொடுக்குறேன், சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா நான் கனி கொடுக்க மாட்டேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, கொடுக்குறவனுக்கு கொடுத்தனா உனக்கு என்னப்பா கிரெடிட் சேரும்? நீ எப்படிப்பா தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு அங்கே சொல்லின்னு போவ? தேவனுடைய குமாரனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு எங்கே சொல்லுவேன்? ஏன்னா கெட்டவனும் கொடுக்குறான், தேவனை தெரியாதவனும் குத்துன்னு தானேக்கிறான். ஸோ இந்த ரீதியில் நீ எப்படி தேவனை காட்டுவ அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து வரோன்னு எதிர்பாராமல் கொடுக்குறல்ல. புரியுதா? when there is no support system and when there is nothing that makes you to give, and that time when you give you prove God. புரியுதுங்களா? கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் இருக்கிற 10 ரூபா கொடுக்குற பற்றியா? புரியுதுங்களா? கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, போகிறதுக்கு வண்டி இல்லை, நடக்கிறதுக்கு காலுக்குது இல்லை, அந்த மாதிரி எப்படி இல்லை? இன்னும் ரொம்ப முறைகிறீங்க. ஸோ இருப்பதில் எதிர்பாராமல் கொடுப்பது. ஸோ ஆனால் இந்த மரம் எப்படி இருக்குது? வந்தால் தான் கொடுக்குது. வந்தால் கொடுத்தனா உன் நிலைமை என்ன ஆகிடும்? போங்கா இருக்குதுல்ல. ஆனால் இதுதான் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்த்தது இல்லாமல் ஒருத்தர் மாடலாம் வச்சுட்டு போயிட்டார். அதனால நீ வந்து போங்கா இருக்குது முடியாதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதே நேரத்தில் அப்போ ஆக்சுவலாக அந்த கனி எங்கே, வாட் பிரிங்ஸ் த ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமிசமான சூழ்நிலையில் சாராமல் ஆவிக்குரிய ரீதியில் சாரும்போது தான் என்ன பண்ணும் தெரியும்? வழியே இல்லாத இடத்துல வழி தெரியும். புரியுதுங்களா? மேத்யூ 6:33 முதலாவது அவரை தேடுப்பா, மீதி எல்லாம் என்ன ஆகும்? உன் கூட வந்துடும். ஸோ அப்போ நீ வந்து நான் கனி கொடுக்கணுமே, என்கிட்ட காசு கேட்குறாங்களே நான் காசு கொடுக்கணுமே, புரியுதுங்களா? வரி கேட்குறாங்களே வரி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வரி பின்னாடி இருந்தனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, போய் மீனை பிடி, மீன் வாயில் காசு இருக்கும், எடுத்துன்னு போய் வரியை கட்டு. ஸோ உன் கதை வந்து வரியில் போயிடக்கூடாது. வரி கட்டணுமே, குடும்பத்தை நடத்தணுமே, காசு வேணுமேன்னு போயிட்டுனா உன் கதை. தேவகுமாரன் வராரு பார்த்தீங்களா? தேவகுமாரன் வந்து என்ன பண்ணுறாரு, கனியை எதிர்பார்த்து வரும்போது மரத்தில் கனி இல்லைப்பா, சீசனும் இல்லைப்பா, எப்படிப்பா கனி தரும்?
இது நம்ம நம்மளோட தாட் ப்ராசஸ். பட் ஆனால் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா சூப்பர் நேச்சுரல் தாட் ப்ராசஸ். புரியுதுங்களா? அதே தாட் ப்ராசஸ் தான் அடுத்த நாள் வந்து பட்டு போனோன்னு என்ன சொல்கிறாரு, இது இல்லைப்பா மேட்ரு, உன் முன்னாடி ஒரு மலை இருந்தால் கூட நீ அதை விசுவாசித்து நம்பி சொன்னா என்ன ஆகும், மலையும் நவுந்து போவோம். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு வந்து சூப்பர் நேச்சுரலாகவே சூப்பர் நேச்சுரல் காரியமே அவருக்கு நேச்சுரலாக இருக்குது. புரியுதுங்களா? நம்ம வந்து பார்க்குறோம் மரம் பட்டு போயிடுச்சு, சூப்பர் நேச்சுரல். செத்து போன லாசரு எழுந்து வெளியே வந்துட்டான், சூப்பர் நேச்சுரல். புரியுதுங்களா? அவருக்கு நேச்சுரலாக இருக்குதுப்பா. அவருக்கு சீசனை பார்க்கல, வெயில் அடிக்குதான்னு பார்க்கல, தண்ணி இருக்குதான்னு பார்க்கல, போய் நின்னா கனி இருக்கணும். இருக்குதா? இல்லையே. எதுக்கு இருக்கிற? அவ்வளோதான், அடுத்த நாள் போயிடுச்சு. ஸோ ஹிஸ் ப்ராசஸ் இஸ் நாட் சூப்பர் நேச்சுரல், but for us is supernatural because we live in earthly natural things. உலகத்தில் நம்ம எது நேச்சுரலாக இருக்குதோ மனுஷன் செஞ்சு வச்சுக்கிது, இதுதான் நேச்சுரல்னு பார்த்துன்னுக்குறோம். அப்போது ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பூரிச்சு போயிடுறோம். ஏன்னா சூப்பர் நேச்சுரலாக அவர் சூப்பர் நேச்சுரலாகவே நேச்சுரலாக வாழ்ந்துன்னுக்கிறாரு அவர். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதி எப்படி இருக்கணும், இயற்கையாக இருக்கணும். ஸோ அப்படி தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த மாதிரி ஒரு மைண்ட், அந்த மாதிரி ஒரு பாஸ்டராக இருக்கும்போது தான் he was called as the king of Sabbath. அவருக்கு அந்த பாஸ்டர், அவருடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய முகம் பாவனை எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு அத்தாரிட்டியோடு இருந்துச்சு. ஸோ அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியாக ஒரு வாழ்வாதாரமாக இருந்ததுனால அவர் இயற்கையான ரீதியை கண்டுக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப இயற்கை அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எனக்கு வந்தால் கொடுக்குறேன், வரலன்னா நான் எப்படி கொடுப்பேன்? வந்தால் கொடுக்க போகிறேன், வரலன்னா நான் கொடுக்க மாட்டேன். வண்டி இருந்தால் போகிறேன், காலுக்கு இதில் நந்து போ. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நம்ம கொடுக்குறது திரும்ப வரோன்னு சொல்லிட்டு கொடுக்குறது நார்மல். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கொடுக்குறது திரும்ப வரோன்னு கொடுத்தீங்கன்னா நார்மல். அது வந்து தேவன் மூலமாக நீங்கள் கொடுக்குறது கிடையாது. புரியுதுங்களா? ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக குழம்பு வந்துச்சுன்னா அடுத்த டிஃபன் பாக்ஸு குழம்புல நிரப்பி கொடுக்குறது எல்லாரும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் பண்ணுவாங்க. டிஃபன் பாக்ஸே வராத போது 4 டிஃபன் பாக்ஸ் அனுப்புறியா, அதான் மேட்ரு. புரியுதுங்களா?